கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் பத்தின 2 அப்டேட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு எல்லாருமே கேட்கிற அன்கேப்டு பிளேயர்ஸ் லிஸ்ட், இந்த ஸ்லாட் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, தோனி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்காங்கிறது ஒரு கேள்வி. அதை தாண்டி மோர் மேட்சஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னொரு கேள்வி. இது எல்லா அப்டேட்டுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதான் எவ்வளவு டோர்னமெண்ட் போயிட்டு இருந்தாலும் அந்த ஐபிஎலுக்கான கிரேஸ் அப்படிங்கிறது குறையவே மாட்டேதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், இந்த வருஷம் நடக்க போற மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அவ்வளோ ரூல்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் ரூமர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சில பேர் ஜூலை 31 பேசியிருக்காங்க. அது கசிஞ்ச ஒரு விஷயம் தான், அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை சொன்னது எல்லாமே அஃபீஷியல் வெப்சைட்ஸ் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் பயமா இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமா 5 ரிட்டன் பிளேயர்ஸ், அது போக ஒரு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டீசென்டான ஒரு விஷயம் தான். இதை தாண்டி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்டிருந்தீங்க. ப்ரீவியஸ் வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல தோனி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வர முடியுமா, தோனி அவர்களை எடுக்க முடியுமா, அவரு ஆல்ரெடி கேப்டனா இருந்தாரு, டிராபிகள் வின் பண்ணாரு, ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் ரன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு அப்படின்னா கூட 5 வருஷம் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அன்கேப்டு பிளேயர்ஸை எடுக்க முடியுமான்னு கேட்ட கேள்விக்கு பிசிசி சைட்ல இருந்து நியூஸ் அப்படிங்கிறது கசிஞ்சிருக்கு. ஸோ நேற்றைய தினம் நிறைய நியூஸ் சேனலும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பொதுவா இந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு விளையாடாம இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் அன்கேப்டு பிளேயர்ஸ். ஒன்னு இந்தியாவுக்கு இன்னும் டெபியூட்டே பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸையும் அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம விளையாண்டு முடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட் மட்டும் விளையாண்டு இருக்காங்க இல்லையா, அதாவது வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய லீக் மேட்சஸ் மட்டும் விளையாடுறாங்க சில பேர். ஒரு ஃபேப் டூப்ளசி எடுத்துக்கலாம், ஒரு சுனில் நரேன் எடுத்துக்கலாம், ஒரு பிராவோ எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே அவங்க கண்ட்ரிக்காக விளையாடல. ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற நியூஸ் இன்னும் ஃபேப் டூப்ளசி அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் பிராவோல அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனா பிராவோ பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரான்சைஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுடைய கண்ட்ரிக்கு அவரு ஒரு அன்கேப்டு பிளேயர், ஏன்னா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டொமஸ்டிக் எல்லாம் விட்டுட்டு ஸோ உலகளாவே இருக்கக்கூடிய இந்த மாதிரி லீக் எல்லாம் மட்டும் விளையாண்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் ஒரு அன்கேப்டு பிளேயர் தான். ஃபேப் டூப்ளஸியும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு அன்கேப்டு பிளேயர் தான் அன்டில் அவர் டீமுக்குள்ள வர வரைக்கும். அவர் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து கேன்சல் ஆகி மறுபடியும் உள்ள வந்தாங்க வேணா வாய்ப்பு இருக்கே தவிர இப்போதைக்கு அவர் அன்கேப்டு பிளேயர் தான். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஏன் தோனியை மட்டும் அதிகமாக கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒருத்தர் தாங்க இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இருக்காரு. மற்றவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்காங்க. அது ஒண்ணுதான் மாற்றம், மற்றபடி எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ ஒரு அஜன்கே ரஹானே இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ டெஸ்ட் ஃபார்மேட் மட்டும் ஆடிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அதுல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரும் ஒரு அன்கேப்டு பிளேயர் தான். தாராளமா சிஎஸ்கே அந்த ஒரு ஸ்லாட்ல அவரை கூட எடுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நாட் ஒன்லி சிஎஸ்கே, எல்லா விதமான டீமுக்கும் பொருந்தும். ஆனா எல்லா டீம்லயும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆன பிளேயர்ஸ் வந்துட்டு ஆடுறது கிடையாது. ஒரு தினேஷ் கார்த்திக் வந்துட்டு ரிட்டர்ன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் ஆர்சிபியில் ஆடி இருந்தாரு அப்படின்னா, இந்த வருஷமும் ஆர்டர்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவரை அன்கேப்டு பிளேயரா ரீடைன் பண்ணி ஒரு ஸ்லாட்டையும் மிச்சம் வச்சிருப்பாங்க ஆர்சிபி. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தோனி அவர்களை ரீடைன் பண்ணலாம் மாற்றம் கிடையாது. ஸோ மற்றபடி இந்த ஸ்லாட்டை யங்ஸ்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் பிரான்சைஸ் நினைச்சாங்க அப்படின்னா பல பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒவ்வொரு பிரான்சைஸ்லயும் ஒரு நல்ல யங்ஸ்டர் வந்துட்டு இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பஞ்சாப் கிங்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஆசுதோஷ் சர்மா அண்ட் சசாங் சிங் 2 பேருமே இன்னும் டெபியூட் பண்ணல. ஸோ இப்போ வரைக்கும் டெபியூட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பண்ணாங்க அப்படின்னா அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல வர மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள 2 பேர்ல யாராவது ஒருத்தர அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அந்த ஸ்லாட்ல எடுத்துக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இது போக நம்ம அப்படியே ஆர்சிபி பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு மஹேபுல் லோம்ரோ இருக்காப்ல. ஸோ அதை தாண்டி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸுக்கு நடுவில் நிறைய வந்துட்டு சூப்பரா போட்ட பவுலர்ஸும் இருக்காங்க. ஸோ அது போக ஸ்வப்னல் சிங் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு அமைச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம். நாட் ஒன்லி சிஎஸ்கே ஆர்சிபி, இதை தாண்டி மற்ற பிரான்சைஸும் அப்படிதான் வந்துட்டு பண்ண போறாங்க. ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும், ஸோ மற்ற ஆர்ஆர் ஆகட்டும், கேகேஆர் ஆகட்டும். ஸோ யார் ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு இன்னும் டெபியூட் பண்ணாம இருக்காங்களோ அவங்களை அப்படியே தட்டி தூக்கி போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிற ஹைலி பாசிபிள். ஏன்னா இன்னொரு டீமுக்கு, அதாவது ஆக்ஷனுக்கு போயிட்டாரு அப்படின்னா வேற ஒரு டீமுக்கு நல்ல பிரைஸ்ல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் இன்னும் இருக்கக்கூடிய மேஜர் கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா 5 ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஒரு 6 டீம்னு சொல்றாங்க. இந்த அன்கேப்டு ஸ்லாட் அப்படிங்கிறது தனியா கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அன்கேப்டு பிளேயரோட சேர்ந்து 6 ரிட்டர்ன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி. அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். தட்ஸ் வீடியோ கைஸ். உங்களுடைய பிரான்சைஸுக்கு அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற ஸ்லாட்ல யார் எடுப்பீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.